أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் அது கடமையாக்கப்பட்டது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம். இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் அல்ல, மாறாக இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் மாதமாகும். அதாவது ஆன்மீக பயிற்சி பாசறையுள்ள மாதமாகும். மேலும் ரமலான் மாதம் இறை நெருக்கத்தை பெறும் மாதமாகும். நோன்பின் அடிப்படை நோக்கம் பசியோடு இருப்பது மட்டுமல்ல, இறை அச்சத்தை பெறுவதாகும். மேலும் அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதமாகும். இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்பு கிடைக்க மிக முக்கிய காரணம் மனித குலத்தின் வழிகாட்டியாக திகழும் திருக்குர்ஆன் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டதே ஆகும். ரமலான் மாதத்திற்கும் திருக்குர்ஆனுக்கும் பிரிக்க முடியாத தொடர்பு உள்ளது. ரமலான் மாதம் பிறந்துவிட்டால் பிரபஞ்சத்தில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். மேலும் இந்த ரமலான் மாதத்தில் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இந்த மாதத்தில், அதாவது லைலத்துல் கத்ர், கண்ணியமிக்க இரவு ஒன்று காணப்படுகின்றன. அந்த ஒரு இரவில் செய்யப்படும் வணக்கம் 1000 மாதங்கள் செய்யும் வணக்கத்தை விட சிறந்ததாகும். யார் ரமலான் மாதத்தில் நம்பிக்கையுடனும் நற்கூலியை எதிர்பார்த்தும் நோன்பு நோட்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. இது ஒரு மனிதன் தனது கரைகளை துடைத்து தூய்மையாக மாற கிடைக்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த ரமலான் மாதம் காணப்படுகின்றன. எனவே ரமலான் என்பது ஒரு மறுசீலமைப்பு காலமாகும். உடலுக்கு நோன்பின் மூலம் ஓய்வும் தூய்மையும் கிடைப்பது போல உள்ளத்திற்கும் குர்ஆன் மற்றும் வணக்கங்கள் மூலம் ஆன்மீக ஒளி கிடைக்கின்றது. எனவே நாம் அனைவரும் ரமலான் மாதத்தை பூரணப்படுத்துவோம்.